நான் ஒரு ஆலயம் அமைக்கணும். யார் ஆலயம் அமைக்கணுங்கிறது. அதனால் முக்கால்வாசி வேலை நெருக்கியாச்சு. அதனால் கருப்பசாமி அந்த இப்போ இடத்த விற்கணும். கொண்டுட்டு வந்த இடமானு என்ன கொண்டு வந்தேன்? இதை கொண்டு பாதத்தில் வைப்பா. நம்ம எதிர்பார்த்தது போலயே நான் கருப்பசாமி உன்னோட ஆலயத்துக்கு 7 மணி நேரம் ஆச்சு. சரியா? 7 மணி நேரம் ஆச்சு அதனால் இன்னையிலிருந்து யார் கட்டுனாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நான் கருப்பசாமி வந்துடுறேன். நீ நினச்சது 2. சரியா? உனக்கு சனிக்கிழமை ஒரு முடிவு சொல்கிறேன். அதனால் நான் அங்கே இருக்கிறது 3. சரியா? 2 இல்லை 3. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதனால் 3 இருக்கிறது என்னங்கிறது அதை பப்ளிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆக மொத்தம் நீ நினச்சது நடந்தால் போதும்ல, அவ்வளோதானே. நான் அதைத்தான் சொல்கிறேன். ஒரு சிலதை பப்ளிக்கில் தெரிஞ்சிக்கக்கூடாது. அதனால் நீ நினச்சது நடந்தால் போதும்ல, அவ்வளோதான். இதை கொண்டுட்டு போய் ஆலயத்தோட 4 மூளைக்கு இன்றைக்கே கருப்பசாமி கூட வந்துடணும் அப்படின்னு சொல்லி 4 மூளைக்கு உள்ளே தோண்டி வச்சிரு. சரியா? நீ கேட்டது போல் இன்னைக்கே அதுக்குண்டான வாய்ப்பு. நீ கேட்டீல இப்படி கொடுக்கணும்ப்பா, கொடுத்தா சரியாகணும், இல்லாமல் இருந்தால் கேவலமாகி போகுது அப்படின்னு இல்லை, நாளையிலேருந்தே நீ கொடுக்கலாம். நாளையிலேருந்தே கொடுக்கலாம். அடுத்த வாரம் கோயில் கட்டி முடிட்டு அப்படின்லாம் இல்லை, நாளையிலேருந்தே நீ கொடு. நீ கொடுத்தீங்கன்னா எடுத்து சும்மா கொடுத்தாலே போதும், அது சரியான போதும்ல. நான் கருப்பன் கூடயே வந்துடுறோம். இதை பாங்கா வச்சுக்க. இதை 4 மூளைக்கு கொண்டு வச்சிரு. சரி, எப்போ வேணாலும் வச்சிரு. 3 நாள் டைம். 3 நாளை கூட நீ எப்போ வேணாலும் வச்சிடலாம். சனிக்கிழமைக்கு என்னை பாரு, எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல அன்னையிலிருந்து நீ போய் என்ன நினைச்சாலும் அதை நடத்தி கொடுத்துறேன். இந்த சீக்கிரமாக உனக்கு அந்த ஆலயத்தையும் முடிச்சு எல்லாத்துக்கு முன்னாடி உன்னை ஜெயிக்க வச்சு காட்டிடு. அப்படி இருந்தால் போதும்ல, நான் கூடயே வரம்போ. அதே போல் இந்த இடத்துக்கு என்ன வழி, இந்த மாதம் முடியட்டும். சித்திரை முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே அந்த இடத்த முதல்ல விற்று இருக்கிறவங்களுக்கு யாராவது கடனை கட்டணுமோ எல்லாம் கட்டிடலாம். அதே மாதிரி நமக்கு குருட்டு யோகம் எதாவது இருக்கா, அந்த யோகம் இப்போதைக்கு என் கண்ணுக்கு தென்படலாமானே, அதை நீ நம்பவே வேணாம். உனக்கு வருமானத்தை கொடுத்து நீ சம்பாரிச்சு கடன் கட்டுறதுல உனக்கு உருவாக்கி தந்தேன். சரியா? அதனால் அந்த இதையே விட்டுறணும். இதில் போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல ஈரோடு வெச்சுப்பா. ஈரோடு அப்படியா? சரி, இன்னும் ஒரு 90 நாள் கணக்கு. 90 நாள் முடியறதுக்குள்ள கருப்பசாமி உன் மகனோட கேஸுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சரியா? அவன் எந்த மாதிரி கேஸு போட்டாலும் சரி, ஆக மொத்தம் உனக்கு கையெழுத்து போட்டு வெளியில் வந்துடணும். அவ்வளோதானே, போய் காலில் விட்டுவான். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு அதிலேருந்து வெளியில் வர வச்சு அவனை நல்லபடியாக நான் கரை சேர்த்தி விட்டுறேன். அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதனால நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் உன் மகனுக்கு இதை கொண்டு கொடுத்துரு. நீ நினச்சது போல் 90 நாள் வர்றதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது உனக்கு காதுக்கு வந்துடும். இப்போ வரைக்கும் நீ அந்த கேஸுக்கு முடிவு எடுக்காமல் வச்சுருக்க. நான் எடுக்காததுக்கு முன்னாடி உனக்கு நான் டைமும் கொடுக்குறேன். சரியா? அதே போல் நான் கருப்பசாமி 3 மாதத்தில் முடிவு பண்ணிடலாம். அதே போல் நம்ம செய்கிற வியாபாரம், வர வேண்டிய பணம், அதே மாதிரி நம்ம போகிற பக்கம் இல்லைங்காமல் காயும் அமையணும், வருமானமும் வரணும். நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எப்போ போனீங்கனாலும் சரி, கருப்பசாமி நீ கூடவே இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நீ கொண்டுட்டு போ, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? இது வரைக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன், இனிமேலும் உனக்கு குறவில்லாமல் வச்சுறேன். கூடவே வரும்போது உன் மகளுக்கு கேட்டிருக்க வெள்ளிக்கிழமை வர சொல்லு. சரியா? அப்போ நான் சொல்லிடுறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல கோபி வச்சுப்பா. கோபி தீராத ஒரு பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. தண்டனை கொடுக்கணும், எல்லாம் கொடுத்துடலாம். தண்டனை கொடுக்கணும் தானே? தண்டனை முதலே கொடுத்துட்டேன், இப்போ மறுபடியும் கொடுக்கணும். சரியா? இன்னும் ஒரு வாரத்தில் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் தண்டனை கொடுக்கறது எப்படி அப்படின்னு. அதனால் நான் கருப்பசாமி நான் சொன்ன பிரகாரம் நீ கடைப்பிடிச்சிரு. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதிலேருந்து உனக்கு வழி நடத்தி கொடுத்து எல்லாரும் போல நம்ம சண்டை இல்லாமல் சந்தோஷம் பரியமாக வாழ்கிற காலம் வருமா? இன்னும் ஒரு 11 நாள் பொறுத்துக்க, அதுக்குள்ளே எல்லா வேலையும் நடந்துடும். அதனால் நீ யாரையும் பயப்படவும் வேணாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி கருப்பசாமி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உன்னோட சார்பில் பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உண்மையாக இருக்க. சரியில்லை, ஆமாவா இல்லையா? அப்படி தானே? அதே மாதிரி கருப்பசாமிக்கு உண்மையாக அதே மாதிரி இருக்கிற. அதனால் சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழணும். அதே மாதிரி சீக்கிரமாக கேஸ் பிரச்சனை தீர்த்து கொடுக்கணும். அதனால் எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த கேஸ் பிரச்சனை
அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி மாதம் வந்துடும். சரியா? ஐப்பசி மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு உனக்கு வர வேண்டிய காலம் வந்து வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதனால் இன்னும் ஒரு 8 நாளில் ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கேன். அந்த பிரச்சனைக்கு மட்டும் நீ யாருக்கிட்டும் தேவையில்லாமல் வாய் கொடுக்கக்கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். அதனால் இல்லாமல் இருந்தால் ரத்த காயம் கண்டிப்பாக வரும் மகளே. முதவே சொல்லிட்டேன். 8 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கும். கூட வரும்போது இந்தா உடம்பு தொந்தரவுக்கு நான் தேய்ச்சி குளிச்சிடும். கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் தட பிரச்சனை அது வந்து கண்டிப்பாக தீர்ந்துடும். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும். அதனால் ஆடி வரைக்கும் அதை தள்ளி போட்டுரு. ஆடிக்கு மேலே அவையிலே ஒரு முடிவு பண்ணி அந்த தடத்தம் இருக்குது அப்படின்னு வந்தால் போதும்ல, போய் காலைல விட்டோம். அதனால் ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை மருந்து மாத்திரையிலே சரியாயிருமா? ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக வராது. சரியா? அதனால் ஆப்ரேஷனும் பண்ண வேண்டியதில்லை. அதனால் உனக்கு மருந்து மாத்திரையும் தேவையில்லை. நான் கருப்பசாமி கனி கொடுக்குறேன். அதுலேயே உனக்கு சரி பண்ண போதும்ல, கிட்டவா. உனக்கு நாளுக்கு நாள் படிப்படியாக தொந்தரவு குறைச்சி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடறேன். அதனால் எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? அப்படியா? எனக்கு வெள்ளிக்கிழமை கொண்டாந்து வச்சிடணும். தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி குடி. சரிப்பா. இந்த மாதிரி வர்றப்ப கனி வாங்கி குடிச்சிட்டு போயிடும். உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்து அதிலேருந்து தொந்தரவே இல்லாமல் இருந்தால் போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. அதனால் மகனை பற்றி கவலைப்படணும், அதனால் தேவையில்லாமல் ஒரு குடும்பத்தில் ஒரு உசுறு போயிடும் அப்படின்னுலாம் பயத்தை விட்டுரு. சரியா? யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் உனக்கு வியாபாரம் நல்லபடியாக உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து வருமானத்தை நாளுக்கு நாள் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. இதை ஒன்றை உன் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா நீ தான் கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கொண்டு கட்டி விட்டுரும். நான் கருப்ப நின்னையிலேருந்து உன் கூடவே வந்துடுவேன். உனக்குள்ள பிரச்சனை அத்தனையும் தீர்த்து கொடுத்தா போதும்ல. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வச்சுட்டு மாலை மாட்டில் கொண்டுட்டு வந்துடும். கூட வரணும். அப்படியே இப்போ போயிட்டு இருக்கிற பக்கம் ஆகாது, மாத்திரு. வேற பக்கம் எங்கே சொல்லியிருக்கா? அப்படியா? சரி, வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடு. அதுக்குள்ளே நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தவன் வரும்போது அவனையும் சேர்ந்து கூட்டிட்டு வா. கூட வரும்போது கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வச்சுப்பா. நல்லூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எந்த தொழில் எடுத்தாலும் சரி அது நட்டத்தில் தான் போகுது. நமக்கு வந்து என்ன வழின்னு எனக்கு தெரியல கருப்பசாமி. அப்படித்தப்ப வந்த அதனால கருப்பசாமி மீண்டும் அதே தொழில் அதே கடைக்கு நம்ம போகலாமா? ஐடியா இருக்கா இல்லையா? நான் அதெல்லாம் கேட்கல. ஐடியா இருக்கா? இல்லை, இருக்குல்ல. இப்போ அதுலேயே நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. உனக்கு வருமானத்தை பற்றி காசை பற்றியெல்லாம் கவலைப்படாத. நான் இன்னையிலேருந்து உனக்கு அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி கேட்ட இடத்துல இல்லைங்காமல் கிடைக்காம உனக்கு கிடைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து எத்தனை பேர் அங்கே மாறி போனாலும் நம்ம போய் அதில் காலம் தள்ளுற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதுமா? போய் காலில் வந்துட்டுவோம். இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். சரியா? இந்த காசை செலவு பண்ணாமல் வச்சுருக்கணும். ஒன்று எண்ணி 21 நாளைக்கு அப்புறம். இப்போ பணம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிறத வச்சுட்டு அப்படியே விட்டுட்டு 21 நாளைக்கு அப்புறம் போய் பணத்தை கேளு. கேட்குற பக்கம் கேட்டேன்னா இல்லைங்காமல் பணம் கிடைச்சிடும். அதே தொழில் உனக்கு மீண்டும் உனக்கு அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல உனக்கு வருமானம் விட்ட காசை பூரா வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி உருவாக்கி நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி அதே இடத்துல உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. அந்த கடைக்கு முதலீடு போடும்போது இதையும் சேர்ந்து போட்டுரும். சரியா? இப்போ மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? 21 நாளில் நீ பணம் கேளு, பணம் கிடச்சிடும். ஒரு 5 லட்ச ரூபா கிடைச்சா போதுமா? போதும்ல. அதை வச்சு நீ அந்த கடையை ஆரம்பி. அதில் உனக்கு நட்ட முதல் ஆச்சு இல்லை, அந்த காசும் எடுத்துடலாம். அதே போல் நான் கருப்பசாமி வந்து உனக்கு அதுலேயே வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சுறேன். அதனால தான் உனக்கு அப்புறம் நீ மாற்றி விட்டு எவனுமே அங்கே நிலைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணி வச்சுருக்கேன். மீண்டும் நீ அதே இடத்துல ஓனராக போகணும். நான் உனக்கு உருவாக்கி தரப்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தல குருமந்தூர் வச்சுப்பா குருமந்தூர். என் மகன் லாயர். யார் மகன் லாயரு? அதனால 2 பசங்களையும் கரை சேர்த்தணுமா? அப்படியே இல்லையா? 2 பசங்களை கரை சேர்த்தணும், அப்படித்தானே? மெயின் பெரிய மகனை சரி பண்ணணும், வாழ்க்கை நல்லபடியாக அமையணும். அதே மாதிரி கருப்பசாமி 2 பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து குடும்பத்தில் நிம்மதியாக கஷ்டம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக விளக்கேற்றுறதுக்கு ஒரு பிள்ளை அமைச்சு தரணும். உன் கேள்வி எதானே? போய் காலில் வந்துட்டு ஓடு, ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ அப்படியாப்பா ஆடி மாதம் வர்றதுக்குள்ளேயே பொண்ணு சரியாயிடும், பொண்ணு செட் ஆயிடும். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்துனா போதுமா? கிட்டவா எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வந்துடுவீல்ல? நான் கருப்பசாமி வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே பெரிய மகனுக்கு திருமணத்துக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூடவே வரம்பும். இதை பாங்கா வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். கூடவே வரம்பும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும், அமைச்சிடலாம். ஒரே ஒரு வாரத்தில் வீடு அமைச்சிடமுடமானு. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள அங்கே சிக்கலும் உருவாயிடும். அதில் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்தி கொடுத்து அதே மாதிரி கேஸ் ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிக்கணும். அதுக்கு தான் என் சகோதரங்கிட்ட போய் தீர்த்தம் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு இருக்கு. அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? நீ ஒன்று வருமானம், ஒன்று அந்த கேஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இது 2க்கும் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து நல்லபடியாக நாளையிலிருந்து உனக்கு கரை சேர்த்தி கொடுத்துறோம். அப்படின்னு தான் போதும்ல? உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் இருக்கங்குடி வச்சுப்பா இருக்கங்குடி. சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. காணாமல் போன மனைவியை நான் கருப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சு இருக்கிற இடத்தையும் காட்டி அதே மாதிரி சேர்த்தி வாழ வச்சு கொடுத்தா போதுமா? போதும்ல? போய் காலில் விட்டோம். அதே போல் கருப்பசாமி வைகாசி 30 விட்டுறணும். இந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாதம் 30 விட்டுட்டு ஆனி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள உனக்கு இருக்கிற இடத்த காட்டிடுறேன். சரியா? அதே மாதிரி புத்தி தெளிஞ்சு நம்ம வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கிட்டவா. அதே போல் நமக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா ஏசி சம்மந்தப்பட்ட தொழிலா, அந்த தொழிலும் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக உனைய வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதனால் இந்த ஆண்டு உனக்கு சூழ்நிலை இப்படி அமைஞ்சு போச்சு. இருந்தாலும் என்னோட திருவிழா ஆடி திருவிழா வரும்போது நீ 2 பேரும் சேர்ந்து இங்கே என்னை பார்க்கணும். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல? நான் இருப்ப அமைச்சு கொடுக்குறவா. என் திருவிழாவுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே சேர்த்து வச்சிருவேன். இருக்கிற இடத்த காட்டுறேன். நீயா போய் கூப்பிடணும் அப்படின்னாலும் என்னை கேட்காம போய் கூப்பிடக்கூடாது. இல்லை அவளா வரட்டு அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால 15 நாளைக்கு ஒருக்கா என்னை ஒரு டைம் பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட வருமானத்துக்கு நாளையிலேருந்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி அவளை தேடி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணுக்கு நான் காட்டிடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கூடவே வரணும். இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். உன்னை பாங்கா வச்சுக்க. கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர். ஆமாப்பா என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே வேலை கிடைக்குமா மகனுக்கு? அப்படித்தாப்பா? அதனால் நம்ம எதிர்பார்க்கறதுலேயே கருப்பசாமி அமையும். 2ல் 1 அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா 1 அமைஞ்சிடும்.